ராமநாதபுரத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அடிப்படை வசதியின்றி இயங்குவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் குமார் நடத்திய கள ஆய்வினை தற்போது காணலாம். இயங்கக்கூடிய அரசு பேருந்துகளில் ஓட்ட உடச்சலாக பேருந்துகள் உள்ளது. இந்த பேருந்துகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் மற்றும் அரசு பேருந்துகளில் அதிகமான விளம்பரங்கள் பேருந்துகளில் எழுதுவதால் எந்த கிராம பகுதிகளுக்கு செல்கிறோம் என்ற ஊர் பெயர் தெரியாமல் பயணிகள் கடுமையாக அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் இந்த புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருவதால் பழைய பேருந்து நிலையத்தில் குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் செய்து கொடுக்காமல் உள்ளது. 30 ஆண்டுக்கு மேலாக கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் தற்பொழுது இடிக்கப்பட்டு அதுக்கான புதிய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதுவரை இந்த பழைய பேருந்து நிலையம் பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் பயணிகள் எதிர்பார்க்கின்றனர். மேலும் கிராமப்புறங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் நகர் பேருந்துகளில் கூட்டமாக செல்வதாலும் அந்த பேருந்துகள் தொடர்ச்சியாக செல்லுவதால் பொதுமக்கள் அவதியடைகிறார்கள். மாணவர்கள் படிக்கட்டிலே அதிகமாக தொங்கி செல்லக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்த ராமநாதபுரம் பகுதியில் உள்ள பேருந்துகளை உடனடியாக மாற்றி தரவும் இந்த அடிப்படை தேவைகளை செய்து தர வேண்டும் என்றும் இந்த ராமநாதபுரம் நகர் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குமார், D7 தமிழ், ராமநாதபுரம்.